ஹாய் மக்களே, நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா திண்ணவேலியில இருக்க மிதுன்ன்ற ஒரு ஆட்டோ மற்றும் பைக்குகள் விற்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்க பைக்குகள் என்ன விலை போகுது, பைக்குகள் எல்லாமே விலை குறைஞ்சோன்னு இருக்காமன்னு மாதிரி சொல்றாங்க. புது பைக்குகள் எல்லாம் வருதான்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்ன விலை போகுது, என்னென்ன பைக்குகள் இருக்கு, ஆட்டோக்கள் என்ன ப்ரைஸ்ன்றதை தான் ஒரு வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க இப்போ ஒன்று ஒன்று பார்ப்போம். அதுக்கு முதல்ல இது மாதிரியான வீடியோஸ் வந்து பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கொடுத்து விடுங்க. அண்ட் பஜாஜ் புது பைக்கோட விலைகள் என்னதுன்ற எல்லாத்தையும் கடைசியில் போட்டிருக்கேன். மறக்காம அதே முறை செக் பண்ணுங்க. அண்ட் இன்றைக்கு இங்க வந்து பைக்குகள் ஆட்டோக்கள் இருக்கு, அதுகள் செகண்ட் ஹேண்ட்ல என்ன விலை போகுது, இப்போ விலை குறைஞ்சிருக்கான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். டியோ, பல்சர் மற்றும் R15 இருக்க பைக்குகள் மற்றும் ஆட்டோக்கள் எல்லாமே இருக்கு. என்னென்ன ப்ரைஸ்கள் போகுது, என்னென்ன மாதிரி இருக்கு அப்படி எடுத்துக்கொள்ளாமன்றதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். வணக்கம் அண்ணா. ஆட்டோக்கள் இப்போ இறக்குமதி வந்துட்டு போல இப்போ உங்கள்ட்ட என்ன விலையில இருக்கு, இது என்ன மாதிரி, செகண்ட் ஓனரா ஃபர்ஸ்ட் ஓனரா? அதுல ஃபர்ஸ்ட் ஓனர் தான். 2015 வந்தாங்க. 1370 நிக்குது. 1370 ஃபர்ஸ்ட் ஓனர். லீசிங் என்ன மாதிரி நீங்க எடுத்து கொடுப்பீங்களா இல்ல? 9 லட்சம் தருவாங்க. 9 லட்சம் தருவாங்க. ஓகே ஓகே. 1350 கொடுப்போம். 1350க்கு எடுத்துக்கொள்ளலாம். வளங்கள் ஓகே இருக்கேன் அண்ணா. டயர்கள் புதுசு போல எல்லாம் அதெல்லாம் பெயிண்ட் ஒரிஜினல் டச்சப் போல இருக்கு. டச்சப் இருக்கு. பஜாஜ்ல ஏபிடி நம்பர். எதுனா ஏபிடி நம்பர் 2019 வந்தது. ஆனா புதுசா நிக்குது. 2400 கிலோமீட்டர் ஓடிது. 2400 கிலோமீட்டர் தான் ஓடிது. இது என்ன பிரைஸ் போகுது? இது 21 லட்சம். 21 லட்சம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஓனரான் ஓட்டோங்க கலட்டி போடையில அந்த வளர்த்தோனிக்கு புதுசா 2004 தான் ஓடிது. இது வந்து 2400 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி தான். வந்த வளத்தோட நிற்குதான். எக்ஸ்ட்ரா வீல் கூட கலட்டாம அப்படியே இருக்கு. வளங்கள் எல்லாம் செம்மையா இருக்கு. புது ஆட்டோ மாதிரி தான் இருக்கு. எவ்வளோ 21 சொல்றீங்களா? எவ்வளோ என்ன சொல்றீங்க? 21 லட்சம். 21 லட்சம். ஓகே. பைக்குகள் இந்த மாதிரினா விலை குறைஞ்சிருக்கா? புதுசு வருதுன்னு சொல்றாங்களா? நான் இது சொல்றாங்க. இது இந்த மார்க்கெட் குறையாது. நான் கணக்கு எடுத்துட்டேன். அப்படிதான் எல்லாருமே சொல்லினேன். பஜாஜ் இது 220யா? 220. இது என்ன பிரைஸ்னா பல்சர்? 7 ரூபாய்க்கு நீங்க இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா புது வேலைப்பாடு செய்யுது. ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஓனரா இல்ல செகண்ட் ஓனரா? இதுவால் 2-3 ரூபாய் மாறி. ஓகே ஓகே ஓகே. இதுகளுக்கு லீசிங் என்ன மாதிரி கொடுக்குறாங்க? இது 10 லட்சம் தான் தருவாங்க. 10 லட்சம் ரூபாய் வரும். நீங்க 7 லட்சம் கொடுக்குறீங்க, 2 லட்சம் லீசிங்ல எடுத்துக்கொள்ள முடியுமா? மிச்சம் கையை கொடுக்கும். கையில வேணும். இந்த இதுவல் 2010-11 வந்ததெல்லாம் கணக்கு கொடுக்கும். அதுதான். டியோ இது நிக்கு 2017 பதிவு. 2017 பதிவு. 630 நிக்கு. 630. ஃபர்ஸ்ட் ஓனர். ஃபர்ஸ்ட் ஓனர். இதுக்கு என்ன மாதிரி கொடுக்குறாங்க லீசிங்? இது 660. 660 கொடுக்குறாங்க. லீஸுக்கு 4 லட்சம் தருவாங்க. 4 லட்சம் தருவாங்க. ஓகே. வேகோ எந்த வருஷம் தான்? 2019 மாடல். இதுவும் ஃபர்ஸ்ட் ஓனரா? பெரும்பாலும் உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் ஓனர் தான் நிற்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓனர் தான் நிக்குது. மற்ற சில பேர் மாத்தா வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஓனர்லயே நிக்கு. ஓகே ஓகே. கை மாறி வந்திருக்கும். புத்தகமா தான் வச்சிருப்பாங்க. இது என்ன? 720. 720. இது 2018 பதிவு. 2018 மாடல். ப்ளஷர் என்ன மாதிரி? ப்ளஷர் அந்த 3 ரூபா. பிள்ளைங்களா? 3 லட்சம். 3 லட்சம் ரூபா. இது 5 லட்சம். இது 5 லட்சமா? பிளாக் அதான் 3. இது 3 லட்சம், இது 5 லட்சம். இயர் வித்தியாசமா? இது 2018 இல்ல. இது 2018 மாடல். ஓகே ஓகே. இது 5 லட்சத்துக்கு கொடுக்குறீங்க, இது 3 லட்சமா? இதெல்லாம் லீசிங் எடுத்துக்கொள்ளலாம் தானே? R15 என்ன மாதிரினா? 15 கொடுக்கணும். பிள்ளைங்களா? 15 கொடுக்கணும். 15 கொடுக்கணும். எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கு? என்ன மாதிரி இது? 6500. அது எங்கட சேர்க்கல. நான் வாங்கி ஆடையா? அதான் புதுசாவே நிக்குது. ஓட வேண்டி ஓடல. 6500 தான் ஓடி. செமையா இருக்குண்ணா பைக். டவுனை தாண்டி ஒரு போவே இல்லை.
ஆமா, இது பிறந்த புதுசு நாள் மாதிரியே இருக்கு அப்படியே. அதான் இப்ப என்னன்னு சொல்றது ஓட இல்ல கடையில இருந்து பிறந்த நாளுக்கு வாங்கினது ஆ, ஒரு நாள் போது மழைக்கு என்ன ஒரு ஈரத்துக்கு இறங்கிருக்காங்க அட கொடுமை. ஆமா, தரமா நிக்குது. 3 வருஷம் முன்ன 3 மாதம் தொடர்ந்து இந்த கொரோனா கேவிய போட்டாங்க. ஓ ஓ ஓ. 3 மாதம் கேவி எடுத்து அடுத்த நாள் வாங்கினேன். ஆட அந்த டைம்ல வாங்கினது R15. பதிவோட எனக்கு 6-15 முடிஞ்சு ஆட 14 தான் கேட்டாங்க. ஆ. 15 நாள் வைக்கிறேன். எல்லாத்தையும் கூட நினைக்கிறேன். 15 என்ன எடுத்துக்கொள்ளலாம், 15 என்ன எடுத்துக்கொள்ளாமா. புத்தம் புதுசா நிக்குது. நீங்க புது பைக்கு நாட்டு வரலையே சும்மா ஒரு கரளம் மாதிரி 15 லட்சம் புத்தம் புதுசா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா இங்க வரும்போது ஒரு பாருங்க. R15 எதுவும் எடுக்க போறீங்கன்னா எடுக்கிறவனு லாபம் என்ன கடையில வாங்குற மாதிரி தான் நீங்க. அதான் புத்தம் புதுசாவே செம்மையா இருக்கு பைக். இந்த 2 பைக் என்னன்னா இது பேட்டரி. ஓகே, எலக்ட்ரிக் பைக். இதில் என்ன மாதிரி? இது 450 ஆனால் புதுச்சாக்கல 450. 1 வருஷம் வாரண்டியும் இருக்கு. ஓகே. நாங்கள் விற்கிறாண்டு வந்து கம்பெனி 10. ஓகே 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 ஓகே. 450. எலக்ட்ரிக் பைக் தான் இது. வந்து 450 இன்னைக்கு தான். ரெண்டும் ஒரே விலை தானா? ரெண்டும் ஒரே விலை 450. புதுசு தான். புதுசு தான். புது பைக் தான். எத்தனை கிலோமீட்டர் ஓடும் அந்த மாதிரி? 100 கிலோமீட்டர் ஒன் சார்ஜுக்கு ஓடும். ஓ, யாடியா தான். யாடியா அந்த பைக் 1 வருஷம் வாரண்டி தருவான். எல்லாத்துக்கும் வாரண்டி, பேட்டரிக்கு பார்ட்ஸ் எல்லாம். ஓகே, எல்லாத்துக்கும் வாரண்டி. ஓகே, நைஸ். வந்து 1 வருஷத்துக்கு வாரண்டியோட எடுத்துக்கொள்ளலாம். புது பைக் தான். 450க்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. இங்க மிதுன் என்ற கடைக்கு வந்தீங்கன்னா, அதாவது திருநெல்வேலியில இருக்க இந்த கடைக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். தேவைப்படும் பட்சத்துல வந்திருக்கா பாருங்க. இது R15. நான் முதல்ல சொன்ன மாதிரி புத்தம் புதுசா நிக்குது. 15 தான் தருவாராம். அவரோட வீட்டு தேவைக்கு இருந்தது ஓடாம அப்படியே வச்சிருந்திருக்கார். ஸோ அதால விற்க போற மாதிரி சொல்றேன். தேவைப்படும் பட்சத்துல கண்டிப்பா வந்து பாருங்க. ஏன் ஓடா நிக்கிறேன் சும்மா நிற்கிறேன். லீசிங் வந்து இதுக்கு 6 லட்சத்துக்கிட்ட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது 15 லட்சம் ரூபாண்டா நீங்க வந்து எடுத்துக்கொள்ளலாம். புத்தம் புதுசா நிக்குது. புது பைக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு நிக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இவங்களோட நம்பர் போட்டுக்கிறேன். வேணுமெண்டா கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஹீரோ என்ன மாதிரினா இந்த 5 லட்சம். இந்த 5 லட்சத்துக்கு ஃபர்ஸ்ட் ஓனர் தானே? இல்ல செகண்ட் ஓனர். ஓகே. 5 லட்சம் ரூபா ஹீரோ அந்த பைக். 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன். செகண்ட் ஓனர் பைக். வளங்கள் ஓகேவா தான் இருக்குது. டயர்லாம் புதுசாக போட்டிருக்கு. இதுக்கு லீசிங் எடுத்துக்கொள்ளலாமா? எவ்வளவு கிட்ட எடுக்க தராங்க? 350 தருவாங்க. 350 கிட்ட தருவாங்க. ஓகே, 350 கிட்ட தருவாங்க. பைக் 5 லட்சம் ரூபா. 150 அப்படி நீங்க கையால கொடுக்க வேண்டி இருக்கும். வேகம் என்ன மாதிரி இது குறைஞ்சிருக்கா? இது 620 நீ 620 நிக்குது. 2018 மாடல். இங்க வந்து R15ல இருந்து வேகோ, பிளஷர், ஆட்டோக்கள் எல்லாமே இருக்கு. R15 50 லட்சம் தானே. 15 லட்சத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். நீங்க வேணும் பார்க்க போறீங்கன்னா கண்டிப்பா வந்து பாருங்க. அதை விட இங்க பைக்கள் இருக்கு. 220 இருக்கு, மற்றது பல்சர் இருக்கு, பிளஸர் இருக்கு, அப்படி எல்லாமே இருக்கு. எவ்வளவு நேரம் பார்த்துட்டீங்க நினைக்கிறேன். இது வந்து திருநெல்வேலியில இருந்து கொக்குவிலுக்கு போற இடத்துல இருக்க ஒரு மிதுன் என்ற ஒரு ஆட்டோ அண்ட் கார் செகண்ட் ஹேண்ட்ல விற்க ஒரு கடை. ஆட்டோக்கள், பைக்கள் எல்லாமே இருக்கு. விலைகள் பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரம். அதோட விலைகள் என்ன மாதிரி, உங்களுக்கு போக்குவரத்து அந்த மாதிரி இருந்ததை கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை இந்த மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். வேறு எதுவும் வாகனங்கள் உங்களுக்கு தேவைப்படுதுமெண்டா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எது வாகனங்கள் இருக்கும் பட்சத்தில் அதையும் எடுத்து போட முடிஞ்சா கண்டிப்பாக இருக்கா போடுறேன். இந்த வீடியோ இதோட முடியுங்க. இது மாதிரியான இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.